ராமநாதபுரத்தில் வறண்டு கிடந்த முள்மண்டி கிடந்த ஏரியை மீட்டெடுத்த ஊர் மக்கள். கரம் கோர்த்து நின்ற வாழும் கரிகால சோழன் நிமல் ராகவன். இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால மக்கள் ஊரை காலி பண்ணிட்டு நிறையா பேர் போயிட்டாங்க. நிறையா வீடு காலியாக இருக்குது. தண்ணி இல்லாதனால எல்லோரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட முயற்சிக்காக தான் இந்த வேலைகள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க எல்லாரோட முயற்சி வீண் போகாது. கண்டிப்பாக இந்த இடம் தண்ணி வரும். இந்த இடத்துக்கு தண்ணி வரும். இந்த இடம் தண்ணியை பார்க்கும். இந்த ஊர் தண்ணியை பார்க்கும். இந்த ஊரில் மக்கள் இனி யாரும் ஊரை விட்டு போக மாட்டாங்க. போனவங்களும் திரும்பி வருவாங்க. அந்த அளவுக்கு இங்கே மாற்றம் வரும் நம்புவோம் எல்லோரும். வேலைகள் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருக்க ஏரி தண்ணி வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த இடம் பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 அடி ஆழத்துக்கு மேலே தண்ணி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ தண்ணியே இல்லாத ராமநாதபுரத்துக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. முயற்சி பண்ணால் நிறைய விஷயம் பாடமாக. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழ சாக்குளம் ஊராட்சி மேல சாக்குளம் கிராமத்தில் வறட்சியின் காரணமாக பல்லாண்டுகளாக பெரிய பெரிய வீடுகளையும் விட்டுவிட்டு பல கிராமவாசிகள் ஊரை விட்டே சென்று விட்ட நிலையில் அங்கு குடியிருக்கும் மக்கள் வெகு தூரம் சென்று தண்ணீரை பிடித்து எடுத்து வந்து வாழ்ந்து வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் பல்வேறு இடங்களில் ஏரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிமல் ராகவன் குறித்து கேள்விப்பட்டு நிமல் ராகவனை அணுகி அவரது வழிகாட்டலின் பேரில் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறுக சிறுக சேர்த்த நிதி பங்களிப்பில் அந்த ஏரியை தூர்வார கடந்த அக்டோபர் மாதம் முன்னெடுத்த இந்த பணி முடிவடைந்து நவம்பர் மாதத்தில் எல்லாம் இப்படி நீர் நிரம்பி செழிப்பாக காட்சியளிக்கிறது. ஸோ தண்ணியே இல்லாத ராமநாதபுரத்துக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. முயற்சி பண்ணால் நிறைய விஷயம். அந்த ஊர் மக்களுக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை என மகிழ்ச்சி தெரிவித்து வருகிறார்கள். ஊர் ஒன்றுபட்டால் இழந்த பலவற்றையும் மீட்டெடுக்கலாம் என்பதற்கு சாட்சியாக உருவாகி இருக்கும் மேல சாக்குளம் கிராம மக்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. ஏரி தண்ணி வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ தண்ணியே இல்லாத ராமநாதபுரத்துக்கு தண்ணியை நம்மளால் சேமிக்க முடியல. நீங்களே யோசிச்சுக்கோங்க. முயற்சி பண்ணால் நிறைய விஷயம் பாடமாக.